தமிழ் திரையுலகில் தனித்துவமான இடத்தை பிடித்த நடிகை ஓவியா சமீபத்திய பேட்டி ஒன்றில் தனது வெளிப்படையான பேச்சால் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். சமூக வலைதளங்களில் மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகளை பதிவிடுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது ஓவியா, யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, யாருக்கும் பயப்படுவதில்லை, நான் விரும்பியபடி வாழ்கிறேன் என தைரியமாக பதிலளித்தார். இந்த பதில் அவரது சுதந்திரமான மனநிலையையும் சமூக எதிர்பார்ப்புகளுக்கு அடிபணியாத ஆளுமையையும் வெளிப்படுத்துகிறது. பேட்டியில் ஓரினச் சேர்க்கை குறித்த கேள்விக்கு, அது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம், அதில் கருத்து சொல்ல எனக்கென்ன இருக்கிறது, துரதிர்ஷ்டவசமாக நான் இன்னும் இயற்கைக்கு நேரான உடலுறவில்தான் இருக்கிறேன் என நகைச்சுவையுடன் பதிலளித்தார். இந்த பதில் அவரது திறந்த மனநிலையையும் மற்றவர்களின் தேர்வுகளை மதிக்கும் அணுகுமுறையையும் காட்டினாலும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இணையத்தில் வைரலான இந்த பேச்சு ரசிகர்களிடையே பாராட்டையும் விமர்சனத்தையும் பெற்று வருகிறது. ஓவியாவின் தைரியமான பேச்சு தனிமனித சுதந்திரம் மற்றும் சமூக மரபுகளுக்கு எதிரான அணுகுமுறைகள் குறித்த விவாதங்களை மீண்டும் முன்னிலைப்படுத்தியுள்ளது. பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் புகழ்பெற்ற ஓவியா தனது நேர்மையான பேச்சால் எப்போதும் கவனம் ஈர்ப்பவர். ஆனால் மது, புகைப்பிடித்தல் போன்ற விஷயங்களை வெளிப்படையாக பேசுவது இளைஞர்களுக்கு தவறான முன்னுதாரணமாக இருக்கலாம் என விமர்சகர்கள் கருதுகின்றனர். மறுபுறம் அவரது தன்னம்பிக்கையும் உண்மையான ஆளுமையும் பலருக்கு உத்வேகமாக உள்ளது. இந்த பேட்டி ஓவியாவின் ஆளுமையை மீண்டும் வெளிச்சமிட்டு தமிழ் சினிமாவிலும் சமூக வலைதளங்களிலும் விவாதங்களை தூண்டியுள்ளது. மேலும் இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.